அப்போ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய நீங்க வெளியில எடுத்துட்டு போனா உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்களா அப்போ? ஆமா. என்ன இப்ப டெர்மினேட் பண்ணிட்டாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு 2023 செப்டம்பர்ல எண்டுல வந்து என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சோ இப்போ நீங்க டப்பிங் யூனியன்ல மெம்பரா இல்ல. இல்ல. இந்த கம்ப்ளைண்ட்ட நீங்க வெளியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனதுனால ஆமா, மட்டுமேவா? ஆமா. இத நீங்க அகைன்ஸ்டா நாங்க டப்பிங் யூனியன் தலைவர் ராதா ரவிட்ட எடுத்துட்டு போனா அவரு உங்களுக்கு நல்ல நியாயம் வாங்கி குடுத்திருப்பார்ல? முதல்ல ராதாரவி நல்லவரா? தலைவர் எவ்வழியோ அவ்வழியே மத்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தலைவர் ஒழுங்கா இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது? டப்பிங் யூனியன் தலைவர் ராதா ரவி மேலேயே இப்படி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவரும் தான் என்ன பண்ணுவாரு? ஆக்சுவலி அவரு ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடக்காதே. முதல்ல அவர் ஒழுங்கா எந்த பொண்ணுங்களையாச்சும் பத்தி நல்லபடியா அவர் பேசியிருக்காரா? ஒரு சோஷியல் மீடியால சொல்றேன் நான் வந்து. அவ இவன் பேசுவாரு, அதுவா அப்படின்வாரு. இப்போ ரீசெண்டா எங்க டப்பிங் யூனியன் மீட்டிங்லயே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி எனக்கு காரி துப்புறா, சீ போய் அந்த பொண்ணு மேலே கை வச்ச, உனக்கு கை வைக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு அவர் வந்து. சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நிர்வாகத்துல தலைவரா இருக்கிற போது அவர் கீழே இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க? அவருக்கு தெரியாம ஒரு துரும்பு கூட நகராது டப்பிங் யூனியன்ல.